அனைவருக்கும் என்னுடைய அன்பு குபேர வணக்கங்கள். அத்திரிபுத்திர மகாதேஜ தத்தாத்திரேய மகாமுனிக தஸ்ஸ்மரண மாத்திரேன சர்வ பாபி பிரமுட்சேது அஞ்சனாகர்ப சம்பூதம் குமாரம் பிரம்மச்சாரிணம் துஷ்டகிரக விநாசி அனமந்தம் உபாஸ்மகே. ஓம் ஐம் கௌரி ஐம் கௌரி ஐம் கௌரி பரமேஸ்வரி ஐம் ஸ்வாகா அபவிக்னா அவினாஷின் தேவரக்ஷிதா சித்தியோக் சுகதி. அன்பர்களுக்கு என்னுடைய மூகாம்பிகை அக்ஷய குபேர வணக்கங்கள். குரோதி வருஷம் சித்திரமாசம் பிறக்க போகுது. எப்பயுமே மனிதனுடைய வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா ஒரு தமிழ் வருட பிறப்பில் பார்த்திங்கன்னா ஒரு விதமான மாற்றங்கள் ஒரு மனிதனுக்கு வாழ்க்கையில் வரணும்னு சொல்லி எல்லாருடைய எதிர்பார்ப்பாக இருக்கும். ஏதாவது ஒரு வாழ்க்கையில் ஒரு சேஞ்சஸ் வராதா, ஒரு மாற்றங்கள் வராதா அப்படின்னு சொல்லி எல்லாரும் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு வருடமாக தைக்கு அடுத்தது வரக்கூடிய அடுத்தது சித்திரை மாதத்துலேருந்து. அப்போ ஒவ்வொரு தமிழ் வருஷ பிறப்பிலுமே ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஒன்று ஆங்கில வருட பிறப்போ இல்லை தமிழ் வருட பிறப்போ இல்லை குரு பயிற்சியிலோ இல்லை ராகு பயிற்சியிலோ இல்லை ராகு கேது பயிற்சி இல்லை சனி பயிற்சி ஏதாவது ஒரு வகையில் மாற்றம் வருமா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. எத்தனை பேருக்கு அந்த மாற்றம் கிடைக்குது அப்படிங்கிறத பார்க்கும்பொழுது அந்தந்த சுயஜாதகத்தில் கிரகங்கள் என்ன பதிச்சு வச்சுருக்கோ அதை பொறுத்து தான் அந்த மாற்றங்கள் நிகழுமே தவிர டிவியில் சொல்லக்கூடிய நபர்களாலேயோ இல்லை என்னாலேயோ உங்களுடைய ஜாதக கட்டங்களில் இருக்கக்கூடிய உங்களுடைய பொதுவான பலன்களால் எதுவும் மாற்ற முடியாது. உங்கள் ஜாதக கிரகங்கள் என்ன உங்களை பதிச்சு வச்சு உள்ளே இயக்குதோ அதுதான் உங்களுக்கு கடைசி வரை இயக்கமே தவிர அப்போ எதுக்கு இதெல்லாம் கேட்டுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த கிரகங்கள் இந்த பயிற்சியில் இந்த மாதிரி கிரகங்கள் எல்லாம் சேரும்பொழுது இந்த மாதிரி யோகங்கள்லாம் கிடைக்குங்கிறத நம்ம சொல்கிறோம். அப்போ உங்கள் ஜாதகத்தில் நீங்கள் அதை சுய பரிசோதனை செய்து கொள்ள வேணும். அப்போ உங்கள் ஜாதகத்தில் இதெல்லாம் எப்படி இருக்குது, கிரகங்கள் வலிமையாக இருக்கா, நல்லதாக இருக்கா, கெட்டதாக இருக்கா, கொடுக்குறாரா, தடுக்கிறாரா, முடக்கிறாரா, கெடுக்கிறாரா, இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா ஜோதிடத்தில் நான் பார்க்குறதுக்கு முன்னாடி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு கூட்டத்தில் விட்டத்தில் பூனை மாதிரி ஏதோ நடக்கும் ஜோதிடர் சொல்கிறாங்க நடக்கும் அப்படி தான் போயிருந்தாங்கன்னா அப்படி கிடையாது. ஜோதிடம் ரொம்ப மிகப்பெரிய ஒரு கடல். எவ்வளோ தான் படிக்க திகட்டாதுங்கிற மாதிரி நிறையா விஷயங்கள் உள்ளே இருக்குது. அதனால தான் ஜோதிடத்தை முழுசாக படித்து தெரிஞ்சவங்கிறது யாருமே கிடையாது. ஒவ்வொரு ஜோதிடத்தில் படிக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் உண்டு. ஆனால் ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும், அந்த கிரகங்கள் எப்படி நம்மளை கொண்டு போகுதுங்கிறது தான் அதில் இருக்கக்கூடிய விதி சூட்சமே. சரி, இப்போ இந்த பதிவில் குரோதி தமிழ் புத்தாண்டில் பார்த்திங்கன்னா குபேர யோகத்தை பெறக்கூடிய ராசிகள் யார் அப்படிங்கிறதையும் சொல்கிறேன். இந்த குரு பயிற்சியால் சித்திரை முதல் யாருக்கு திருப்புமுனை கிடைக்க போகுது அப்படிங்கிறதையும் இந்த பதிவில் பார்க்கலாம். மேஷராசியில் பயணம் செய்யக்கூடிய குரு பகவான் மே 1ஆம் தேதி முதல் ரிஷபராசிக்கு டிரான்ஸ்ஃபர் ஆவார். குரோதி தமிழ் புத்தாண்டு வருஷத்தில் பார்த்திங்கன்னா ரிஷபராசிக்கு சில ராசிகளுக்கு குபேர பகவானால், அதாவது இந்த குரு பயிற்சியால் பார்த்திங்கன்னா குரு பகவானால் குபேர யோகமும் கிடைக்கிறதுக்கு குருவினுடைய அருளால் சித்திரை முதல் யாருக்கு திருப்புமுனை கிடைக்குங்கிறதையும் நான் சொல்கிறேன். முதல்ல வரக்கூடியது மேஷராசி. ஜென்ம குரு பார்த்திங்கன்னா உங்களுக்கு பொருளாதார ரீதியான சங்கடங்களை எல்லாம் ஏற்படுத்த வந்த நிலையில் குரு பயிற்சி மிகப்பெரிய ஒரு நல்ல மாற்றத்தை தான் கொடுப்பார், கவலைப்பட வேண்டாம். எவ்வளோதான் பணம் வந்தாலும் மிகப்பெரிய நெருக்கடியை சந்தித்த உங்களுக்கு சித்திரை முதல் பார்த்திங்கன்னா சிறப்பான யோகம் உங்களை தேடி வரும். அதனால் சித்திரை முதல் குரு பகவானோட இடப்பெயர்ச்சி உங்களுக்கு ராசிக்கு 2ஆம் வீட்டுக்கு போகிறதுனால அந்த அற்புத யோகங்கள் எல்லாம் கண்டிப்பாக வரும். பணம் வழியில் பார்த்திங்கன்னா இருக்கக்கூடிய அந்த டென்ஷன்லாம் விலகி நிம்மதி பிறக்கும். நிதி நிலைமையை சிறப்பாக வச்சிருக்கக்கூடிய அமைப்பு உங்கள் வாழ்க்கையில் குபேர யோகத்தை தர இருக்கிறார் குரு பகவான், பயன்படுத்திக்கோங்க. அதற்கு அடுத்ததாக வரக்கூடிய ராசி பார்த்திங்கன்னா கடகராசி. குரு பகவான் உங்கள் ராசிக்கு 10ஆம் வீடான கர்மஸ்தானத்திலிருந்து பயணம் செய்வார். சித்திரை முதல் குரு பகவான் உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தில் வரப்போகிறார். அப்படிங்கிறதுனால குரு பகவானுடைய உங்களுடைய உங்களுடைய பார்வை ராசிக்கு 3ஆம் வீடு, 5ஆம் வீடு, 7ஆம் வீடுகளில் மீது விழும். புதிய முயற்சிகளை வெற்றி கிடைக்கும். பண வருமானம் பல வழியில் வந்தாலும் பழைய கடன்கள் எல்லாம் செட்டில்மெண்ட் ஆகிடும். மே முதல் குரு பகவான் லாபத்தை அள்ளி தருவார். குரு அருளால் கோடீஸ்வர யோகம் உங்களுக்கு கண்டிப்பாக தேடி வரப்போகிறது. குரோதி தமிழ் வருஷத்துலேருந்து உங்கள் வாழ்க்கையில் திடீர் திருப்புமுனைகளை எல்லாம் கண்டிப்பாக கடகராசிக்கு உங்களுக்கு குரு பகவான் தர இருக்கார். அதுக்கு அடுத்த வரக்கூடிய ராசி எடுத்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த குரோதி வருஷத்தில் நல்ல பலன்களை திருப்புமுனையை பெறக்கூடிய அமைப்பு யாருன்னு கேட்டிங்கன்னா சிம்மராசிக்காரர்கள். சிம்மராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் 10ஆம் வீட்டில் குரு பகவான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்போது என்ன ஆகும் அப்படின்னா அது ஒரு டேர்னிங் பாயிண்ட் கொடுப்பார். லைஃப்பில் எத்தனை நாள் இருந்த ஒரு பிரேக்லாம் அதெல்லாம் உடச்சி உங்களுக்கு ஒரு நல்ல டேர்னிங் பாயிண்ட்டை கொடுப்பாரு. வேலை செய்யக்கூடிய இடத்துல பார்த்திங்கன்னா சமூக மதிப்பு மரியாதையெல்லாம் அதிகரித்து கொடுப்பார். 2ஆம் வீட்டில் உள்ள அந்த கேதுவினுடைய அமைப்பு அந்த குருவினுடைய பார்வை விழுவதனால என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த ஆன்மீக பயணங்களுக்கு தலங்களுக்கெல்லாம் சென்று வழிபடக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். ரொம்ப நாளாக அந்த சில கோயில்கள்லாம் போகணும்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா அது உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். குரு பகவானுடைய பார்வை உங்கள் ராசிக்கு 4ஆம் வீடு, 6ஆம் வீடு மீது விழுவதனால சுகமும் சந்தோஷமும் அதிகரித்து கொடுக்கும். நோய்கள் நீங்கி ஆரோக்கியத்தை அதிகரித்து கொடுக்கும் சிம்மம். அதுக்கு அடுத்த வரக்கூடிய ராசி எடுத்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா கன்னிராசிக்காரர்கள். கன்னிராசிக்காரர்களுக்கு பார்த்திங்கன்னா குரு பகவான் உங்கள் ராசிக்கு 9ஆம் வீட்டில் இடப்பெயர்ச்சி அடைகிறார்.
குருவினுடைய பார்வை உங்களுக்கு கிடைப்பதனால கண்டிப்பாக அற்புதமான மாற்றங்கள் எல்லாம் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டம். குரோதி தமிழ் புத்தாண்டில் குரு பகவான் குபேர யோகத்தை தரக்கூடிய ஒரு அமைப்பு. குருவினுடைய பார்வை உங்கள் ராசியின் மீது விழுகிறது. பல வழிகளில் இருந்தும் பணம் வரக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களை அதிகரிக்கும். வீடு நிலம் வாங்குவதில் அந்த சிக்கல்கள் எல்லாம் நீங்கி உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். சித்திரை முதல் சிறப்பான யோகமும் உங்களுக்கு வேலையில் திடீர் மாற்றத்தையும் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பு அந்த கன்னி ராசிக்காரர்கள். அதற்கு அடுத்ததாக வரக்கூடிய ராசி எடுத்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா விருச்சிக ராசி. விருச்சிக ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா குரோதி தமிழ் புத்தாண்டு விருச்சிக ராசிக்காரர்களுக்கு வந்து இந்த சித்திரை மாதத்துக்கு அப்புறம் நல்ல மாற்றத்தை கொடுக்க போகுது. குரு பகவான் உங்கள் ராசிக்கு 7ஆம் வீட்டில் அமர்ந்து உங்கள் ராசியை வந்து பார்வையிட போவதனால குருபலன் உங்களுக்கு கண்டிப்பாக குபேர யோகத்தை கொடுக்கும். வேலையில் இருப்பவர்களுக்கெல்லாம் கண்டிப்பாக ப்ரமோஷனை கொடுக்கும். குரு பார்வை உங்கள் ராசிக்கு 3ஆம் வீடு அந்த லாபஸ்தானத்தில் விழுவதனால தொட்டதெல்லாம் அந்த தடை இத்தனால் இருந்த விஷயங்கள் எல்லாம் நீங்கி உங்களுக்கு வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கும். செய்யக்கூடிய முதலீடில் வந்து லாபம் இருக்குது. அதனால் திடீர் திருப்பு முனைகள் எல்லாம் இருக்குது. அப்படிங்கிறதுனால இந்த விருச்சிகராசிக்காரர்கள் ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட்டு ஷேர் மார்க்கெட்டு இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நீங்கள் போடுறீங்க அப்படின்னா கொஞ்சம் 1க்கு 2 தடவை வந்து ஜாதகத்தை அனலைஸ் பண்ணி உங்களுக்கு அந்த குரு கிரகம் வந்து எப்படி இருக்காருங்க உங்கள் ஜாதகத்தில் அப்படிங்கிறத மட்டும் தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள். அதே மாதிரி மகர ராசிக்காரர்கள் அடுத்த வரக்கூடியது குரு பகவான் உங்கள் ராசிக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானத்துக்கு வரார். அதனால் குரோதி தமிழ் புத்தாண்டில் சித்திரை மாதம் முதல் குரு பகவானுடைய பார்வையும் உங்கள் ராசிக்கு கிடைக்கிறதுனால கவலைகள் எல்லாம் நீங்கும். உங்கள் ராசிக்கு 5ஆம் வீட்டில் அமரக்கூடிய குரு பகவான் உங்கள் ராசியை 9ஆம் வீடாகவும் பார்க்குறார். அதனால் தொழில் வளர்ச்சி ஏற்படக்கூடிய அமைப்பு, பணி செய்யக்கூடிய இடத்துல பதவி உயர்வு, வருமானம் கூடும். பல வழிகளில் இருந்தும் வந்து பணம் வந்து உங்களுக்கு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி வைக்கும். உங்களை தேடி வரக்கூடிய பணத்தை எண்ணி பணம் எப்போ நம்மளை நோக்கி அதிகமாக வருதோ நமக்கு அந்த இடத்துல நம்ம ரொம்ப நிதான போக்கு கடைபிடிச்சு முறையான வழியில் சேமித்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வைக்கிறது தான் நம்ம வாழ்க்கையில் நமக்கு செய்திருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு பரிகாரம். எப்பயுமே பணம் அதிகமாக வரும்போது நம்ம தலை துள்ளி ஆடக்கூடாது. காரணம் என்ன அப்படின்னா அந்த குரு மாறிடுது அப்படின்னா அந்த காலம் போயிடுச்சு அப்படின்னா திருப்பி அதே பணத்தை ஸ்பெண்ட் பண்ண வைக்கக்கூடிய அடுத்த கிரகம் வந்துடும். என்ன சேர்த்தமோ அதை திருப்பி செலவிக்கக்கூடிய கிரகமும் அடுத்து நம்மளை பின்னாடி தொடர்ந்து வரும். வாழ்க்கையில் திடீர் திருப்பு முனைகள் உங்கள் வாழ்க்கையில் வந்து எல்லாம் நிகழக்கூடிய ஒரு காலகட்டம். ஸோ அதனால் இந்த மகர ராசிக்காரர்களுக்கு குரு பகவான் நிறைய மாற்றங்களை தரப்போகிறார். ஆக மேஷம், சிம்மம், கடகம், அதுக்கப்புறம் சிம்மம், கன்னி, விருச்சிகம், மகரம் இந்த 6 ராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த திருப்புமுனை குபேர யோகத்தை குரு பயிற்சியில் குரு பகவான் தரவிருக்கிறார். தமிழ் புத்தாண்டு குரோதி வருஷத்தில் உங்களுடைய திட்டங்களை தெளிவாக தீட்டுங்கள். என்ன பண்ணணும், என்ன செய்யணும், நமக்கு என்ன வேணும் அப்படிங்கிறதுல ஒரு தெளிவான ஒரு நோக்கத்தோட உங்கள் வேலைகளை இறங்கி செய்ய ஆரம்பிங்க. உங்களுடைய கவனத்தை இதில் செலுத்துங்க, உங்கள் வேலையில் செலுத்துங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க, இவங்க என்ன செய்கிறாங்க, அவங்க என்ன வச்சுருக்காங்க, இவங்க என்ன வச்சுருக்காங்க, அடுத்தவரோட புராணம் பற்றி பேசுகிறது இதெல்லாம் நம்ம இதெல்லாம் ஓரங்கட்டி வச்சுட்டு குருவானவர் அப்படிங்கிறது தெளிவாக இருக்கணும். குரு வந்துட்டார் அப்படின்னாவே குரு திசை நடக்குது அப்படின்னாவே ஒன்று நீங்கள் தெளிவாக இருக்கணும், இல்லை நீங்கள் உங்களுடைய வேலை தெளிவாக இருக்கணும். அப்படின்னா தான் நிறைய வெற்றிகளை வரை குவிக்க முடியும். ஒரு கிரகத்தினுடைய கேரக்டர் என்னவோ அந்த கேரக்டரை நீங்கள் மாறும்பொழுது தான் அதை உங்களுக்கு சிறப்பாக செயல்படுத்தும். அப்போ குரு திசை யாருக்கெல்லாம் நடக்குதோ உங்கள் ஜாதகத்தில் தெளிவாக குரு திசை யாருக்கு இருக்குன்னா குருவை யாருக்கும் வந்து கெடுக்காதீர்கள், யாரையும் கெடுக்க நினைக்காதீர்கள். அவர்களுக்கு உண்டான மரியாதையை கொடுங்கள். வயதுக்கு மேலானவர்களை மரியாதை கொடுத்து நடத்துங்கள். நிச்சயமாக குரு பகவான் நன்மை ஏற்படுத்தி கொடுப்பார். நான் திரும்பி சொல்கிறேன், எல்லாரும் இந்த அன்பர்களுக்கு சொல்கிறேன், குருவானவர் உங்கள் ஜாதகத்தில் எப்படி இருக்காரோ அதை பொறுத்து தான் மாற்றத்தை கொடுப்பார். நல்லவரா கெட்டவரா, தடுக்கிறாரா முடக்கிறாரா, கெடுக்கிறாரா, யோகாதிபதியா இல்லை அவயோகாதிபதியா, இதெல்லாம் தெரிந்தால்தான் நான் சொல்லக்கூடிய அத்தனை படங்களுமே உங்களுக்கு புரிந்து வரும். ஸோ அதை பற்றி டீட்டெயில் கன்சல்டேஷன் வேணும் அப்படின்னா நீங்கள் கேட்குற நம்பருக்கு அப்பாயின்மெண்ட் எடுத்துகிட்டு நீங்கள் பார்த்துக்கலாம். அடுத்த பதிவில் ஒரு சிறப்பான இணைகளுடன் உங்களை பார்க்குறேன். நற்பவே நல்லது நடக்கட்டும். ஓம் ஸ்ரீ குருபியோ நமः.